சீமானவர்களின் மாநாடுகள் தொடர்கிறது. தண்ணீர் மாநாட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். தண்ணீர் மாநாட்டோட அவசியம், ஃப்ரெஷ் வாட்டர், நீர்நிலைகள், இதில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? சீமானவர்கள் பேசுகிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக யார் பேசினாலும் நம்ம ஏன் அதை பாராட்டியிருப்போம், பெரிய விஷயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்போம், நம்மளோட ஊடகத்தில் நம்மளோட சார்பாக அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். இப்போது கடலம்மா மாநாடு நடக்க போகுது. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், சீமானவர்கள் இந்த கடல் மாநாடு நடத்த போகிறாரு, ஆடு மாடல் மாநாடு முடிச்சதுக்கப்புறம் கடல் மாநாடு நடத்த போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீசர் மாதிரி கடலுக்குள்ளே ஒரு சின்ன போட்டில் போய்ட்டு மீன்லாம் பிடிச்சி காட்டியிருந்தார். அந்த டைம்லேயே நம்ம கடல் மாநாட்டோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பேசியிருப்போம். நிஜமாகவே சொல்கிறேன், சில காணொலிகள்லாம் நம்ம ஏதோ சரி வியூஸ்க்கு நிறைய பேர் சொல்கிறீங்க, வியூஸ்க்காக பண்ணாமல் வேறு எதுங்க பண்ண முடியும். பட் சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஆத்ம திருப்தியாக மனசார பண்ணுவோம், வியூஸ்க்காக மட்டும் இல்லாமல். அந்த மாதிரி நானே எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுற அந்த காணொலினா பார்த்திங்கன்னா கடல் மாநாட்டை பற்றி நம்மளோட வருண் டாக்ஸ்லேயே ஒரு காணொலி பண்ணியிருப்பேன். இப்போ நான் அதை இந்த தம்ப்நெயில் காட்டியிருக்கேன்ல, இப்போ கீழே பின்னும் பண்ணுறேன். அதில் பாருங்கள், அதில் நிறையா கோஸ்டல் ரீஜன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, கடல் மாநாடு இல்லை கடலை குறித்த ஒரு கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவசியம், அது குறித்த அவேர்னஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது குறித்து அதை பற்றி பேசியிருப்பேன். பட் கடல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கடலை பற்றி பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த காணொலி நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் யோசனை பார்த்தீங்கன்னா, அது சரி, காடுகள் மாநாடு, மலைகள் மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, ஓகே எல்லாம் தான். அது என்ன கடல் அம்மா மாநாடு, அது என்ன கடல் ஐயான்னு வைக்காமல் கடல் அம்மான்னு ஏன் அந்த இடத்துல அவர் அந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பிச்சு. பட் நானும் நம்ம நிறையா மீனவர்கள் கூட பழகிறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இது எங்களோட தாயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடல் மாதான்னு சொல்லுவாங்க. கடல் பக்கத்தில் நிறைய மாதா கோயில் இருக்கும். எப்போயுமே கடல் அன்னை அப்படிங்கிற மாதிரி ஏன் இதை கடல் அம்மான்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு ஒரு டீப்பர் மீனிங் இருக்கணும்ல. இப்போது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா உயிரற்ற பொருட்களுக்கு ஹர், ஷீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஷிப் இருக்குது, கப்பல் இருக்குன்னா ஹர், ஷீ இஸ் சிங்கிங், அந்த மாதிரியே சொல்லுவாங்க. பட் நம்ம பல உயிர்களை உருவாக்குற ஒரு கடல் இருக்குல்ல, அதுக்கு அம்மான்னு பேர் வச்சாங்க. அதுக்கு ஒரு ரீசன் மட்டும் இருக்காது, கல்ச்சுரலி அதுக்கு டீப்பாக நிறைய ரீசன்ஸ் இருக்கும். மேபி அதனால தான் சீமானவர்களும் கடல் அம்மா அப்படின்னு வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சில விஷயங்கள்லாம் தேடி பார்த்தப்போ எனக்கு உங்ககிட்ட அதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இந்த காணொலி. நம்ம சயின்ஸ்லேருந்தே வருவோம். நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லுவாங்களே, நிஜமாகவே சொல்கிறேன், முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை தாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு உணர்ந்து அதை பேர் வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தா உயிர் இந்த குளோப்டு அழகான ப்ளூ பிளானட்டில் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு வெளில தெரியவே இல்லை. எல்லாமே கடலுக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 70% மேலே உலகம் முழுக்க நீர் தான் இருக்குது. உப்பு நீரோ அது பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியோ அது உள்ளேயோ வெளிலையோ நிறைய நீர் தான் இருக்குது. நீர் நிரம்பிய ஒரு குளோப் இது. அதில் ஃபஸ்ட்டு நிலமே இல்லாதப்போ உலகம் முழுக்க கடலுக்கு அடியில் தான் இருந்தது. ஸோ கடலில் இருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு நுண்ணுயிர், சின்ன உயிர், மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது முளைச்சி வருது. ஸோ ஒரு உயிர் அப்படிங்கிறது ஒரு தாய்க்குள்ளேருந்து தானே வரும். அந்த மாதிரி கடல் அப்படிங்கிறது ஒரு தாய். அங்கேருந்து தான் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா உயிர்கள்லாம் முளைச்சி அதற்கப்புறம் தான் நம்ம நிலத்துக்குலாம் வந்துச்சுல. அந்த வகையில் கடல் ஒரு அம்மா தானே. வாவ், சூப்பராக படுறா. நம்ம ஆட்கள் ஏன் கடல் அன்னைன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணத்தை இது பேசிக் காரணம், கொஞ்சம் யோசிச்சாலே எல்லாம் புரிஞ்சுக்கலாம். பட் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரைக்கிட்ட இருக்க மீனவர்கள் ஜஸ்ட் அவங்க மீன் பிடிக்கிறாங்க, அந்த கடலை நம்பியே தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதன் மூலியமாக நம்மளுக்கு நிறையா உணவு நம்ம கடல் தாய் தரா. மீன்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ சீ ஃபுட்டு, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கடல் நம்மளுக்கு தந்துட்டே இருக்குது. அள்ள வந்துட்டே இருக்குது. அங்கே இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது. உயிர் முளைக்குது, இனப்பெருக்கம் நடக்குது. அதே மாதிரி தரையில், நீரில் இல்லாமல் தரையில் இருக்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உணவு அழிச்சிட்டே இருக்குது. இதை மீனவர்கள் நம்மளுக்கு எடுத்துகிட்டு தந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அவங்க உள்ளே போயிட்டு வரும்போது அவங்களை பாதுகாப்பாக எந்தளவுக்கு வச்சுக்குது. ஏன்னா இருக்கலே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் ஜாப்னு சொல்லக்கூட மீன்பிடி தொழில். ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் போவார், அது மாதிரி தான் ஒரு நாளும் வருவோமா அப்படின்னு தெரியாது. இது எம்ஜிஆர் படத்தில் கூட பாட்டெல்லாம் பாடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அந்த கடல் தாய் அவங்கள உணவும் அளித்து அவங்களுக்கு தொழிலும் கொடுத்து பாதுகாப்பாக திருப்பியும் நிலத்துக்கு அனுப்பி வைக்குது. அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இது ஒரு தாயாக தான் பார்க்கணும். அண்ட் மீனவர்களை பார்த்திங்கன்னா நம்ம குறிஞ்சியிலேருந்து வந்தோன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மலாம் கடல்லேருந்து உயிர்கள் வந்தாலும் ஒரு நாகரிக மனிதர்களாக இருக்கப்போ கூகை மலையிலேருந்து அப்படியே இறங்கி கடைசியில் தான் நெய்தல் நிலத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கடைசியில் நடந்த பரிணாமத்தில் மீனவர்கள் அங்கேயே தங்கிடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு தொழிலுக்காக அங்கே தங்குறாங்க அப்படின்னு அதை பார்க்க முடியாது. இந்த சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சேதுனா பிரிட்ஜு, அதற்கெலாம் ஒரு பிரிட்ஜ் ப்ரொடெக்டர், தாரில் கூட பிரிட்ஜ் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கடலுக்கு ப்ரொடெக்டர்ஸ் தான் அந்த மீனவர்கள்.
அந்த தாய்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தாய்க்காக என்றைக்குமே வந்து அங்கேயே இருந்து, ஏன்னா மற்றவனாவது வீடு மாறி போவான், ஊர் மாறி போவான், பட் அந்த மாதிரி ஒரு டெரைன் விட்டு வேறு இடத்துக்கு போய் வாழ்கிறதுக்கான அவசியமே இல்லை. 1000 ஆண்டுகளாக வந்து ஒரே இடத்துல வாழ்றதுக்கு போனாலும் அவசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு இருக்கும். அவங்க வந்து நகரவே மாட்டாங்க. என் உயிரே போனாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற நிறைய படத்தில் சீன் வந்து வச்சா அது மீனவர்கள் தான் நிலத்துக்காக போகிற மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்கும். அது காரணம் என்னென்னா அவங்க வந்து கடலோடிகள் மட்டும் இல்லாமல் அந்த கடலை வந்து காப்பாற்றணும். இன்னொரு விஷயம், இதில் சிறப்பான விஷயம் எப்படி அமைஞ்சிருச்சு பாருங்கள். கரிகாலன் ஒரு தலைவர் இருக்கார். கரிகாலன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னனை சொல்ல, இன்னொரு நம்ம தலைவர் கரிகாலன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பின்னணியில் தான் வந்து வராரு. அவரும் வந்து கடலை ரொம்ப ஒட்டி சேர்ந்தவர் தான், அது கடலோடு வந்து இசைந்து இருந்தவர் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து அவருடைய படையில் ரொம்ப ஒரு சிறந்த படையாக இருக்கிறது கடல் சம்மந்தப்பட்ட படையாக இருந்துச்சு. ஸோ கரிகாலன் அப்படிங்கிற தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா கடல் சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து நிறுவ முயற்சிக்கிறேன். அதை வந்து மறந்துருக்கவே மாட்டேன். முக்கியமான விஷயம், நம்ம தண்ணீர் மாநாட்டிலே வந்து இதை பற்றி பேசியிருக்கலாம், பட் நான் மறந்துட்டேன். கடல் வந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுதுன்னா, அது வந்து நீர்நிலையிலேருந்து உயிரை உருவாக்கி அதுக்கப்புறம் நிலத்துக்கு அனுப்பி திருப்பியும் எப்படி காப்பாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது, சால்ட் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கடல் வந்து தன்னோட உப்பு தண்ணீரை வானத்துக்கு அனுப்பி திருப்பியும் அதை மழையாக பொழிய வச்சு நம்ம இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு, நம்மளுக்கு குடிக்கிற தண்ணி, வாழ்கிறதுக்கு தண்ணின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துல இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வானத்துக்கு அனுப்பி திருப்பியும் வந்து மழையை வந்து கொடுக்குது. அந்த வகையில் ஒரு ரொட்டேஷனில் அந்த தண்ணி போயிட்டே இருந்தாலும் இந்த உலகத்தோட வெப்பத்தை வந்து ஒரு லெவலில் வச்சுக்கிறது, குளிர்ச்சியாக வச்சுக்கிறது, இதில் காற்று அடிக்கிறது, இந்த மாதிரி பருவ மாற்றங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே கடல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. கடல் தான் அதோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை செய்யுது. அப்படிங்கிறனால உலகத்தையே இன்னைக்கு உருவாக்கி இயக்கிட்டு இருக்க கடலை அம்மானு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிடுறது? இன்னொரு விஷயமும் இருக்கும், கடலுடைய தன்மை. கடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமாக இருந்துச்சுன்னா ஜாலியாக போய் ஸ்விம் பண்ணலாமே அப்படின்னு தோணும். அப்போ நீங்கள் வந்து அலைகள்லாம் பெருசாக இல்லை அப்படின்னா அழகாக ஸ்விம் பண்ணிட்டு வந்துடலாம். நடுக்கடலில் போய்ட்டு நீங்கள் கரெக்டான உபகரணங்களோட ஸ்விம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி காமான அமைதியாக இருக்கக்கூடிய கடல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் கடல் நினச்சா ஒரு மனுஷனை வந்து பயமுறுத்தி விட்டுரும். பல செயிலர்ஸு இந்த காண்டினென்ட்டில் அந்த காண்டினென்ட்லாம் போயிட்டு வந்திருக்கான். என் ஃப்ரெண்டு கண்டெய்னரே வாழ்க்கையாக இருக்கும் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக. அவனே சொல்லுவான், டே சில நாள்லாம் வந்து என்ன தான் பழகிருச்சு அப்படின்னா கூட பயத்தை கண்ணை காட்டி விட்டுருண்டா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில பழக்கங்கள்லாம் வந்து கப்பலில் போகும்போது சில பேர்லாம் வச்சுருப்பாங்க சொல்லுவாங்க, அதை நியாயப்படுத்தலை, பட் பயத்தை காட்டி விட்டுருவோம். அப்படியே சும்மா கோவம் வந்துச்சுன்னா கொந்தளிச்சிடும் காளி மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக உன்னை வந்து அழகாக உன்னை ரம்மியமான சூழ்நிலையில் வச்சுக்கவும் முடியும், ஆனால் உன்னை கண்டிக்கவும் முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு தாயின் அந்த கேரக்டர் இருக்குது பாருங்கள். அமைதியாக அன்பும் கொடுப்பா, திருப்பியும் கோபமாக கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கடலுக்கு அம்மா அப்படிங்கிற பேர் வந்திருக்குமோ. தலாசா அப்படிங்கிறத சி காடஸ், காடாக வைக்கல, அது காட் ஆஃப் தண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் சி காடஸ் தலாசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயாக தான் வந்து பார்க்குறாங்க, ஒரு பெண் தான். ஆனால் இந்த பாலினேஷியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெரிய பெரிய நிலப்பரப்புகள் இல்லாமல் கடலில் வந்து குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா தீவுங்க இருக்கும். மேப்லேயே அதை உத்து தான் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி தீவுகள்லாம் கடல் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கடல் வந்து அம்மா, அதற்குள்ளேருந்து நம்ம லைட்டாக முளைச்சி வெளில வந்திருக்கோம் குட்டி குட்டியாக. இந்த கடல் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெளில விட்டு போய் வாழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்குது, அன்பையும் தெரிவிக்குது, நம்மளுக்கு அரவணைப்போடு நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவுகளில் இருக்கவங்களாம் நிஜமாவே கடலை வந்து அம்மாவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நிலத்துடைய அருமை அவங்களுக்கு தான் வந்து தெரியும். அதனால் கடல் நம்மளை விட்டு வச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு நன்றி தான் போல இருக்குது. பாசம் இருக்கலே பெரிய பாசம் எதுங்க? அப்பாவை நான் குறைச்சி மதிப்பிடல, அவரும் தான் பற்றி அவரும் உயிரே கொடுப்பாரு. ஆனால் அம்மா பாசம் அப்படின்னு வந்துட்டா சென்டிமெண்ட்ஸில் கூட இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறது அம்மா பாசம் தான். யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்மொழியும் சரி தாயிலையும் சரி பழிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோக்கும் இல்லை. அதே மாதிரி வந்து அம்மாவுடைய பாசத்தை வந்து அளவே இட முடியாது. அதாவது இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மாரியானா ட்ரென்ச்சோ இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து கீழே 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 வந்து போயிட்டே இருக்குது. டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷனுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா சில குகைகள் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கும். இன்னும் நம்ம வந்து இவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும், இவ்வளோ சேட்டலைட்ஸோட விஷயங்கள் உபகரணங்கள் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடலை இன்னும் முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆராயவே இல்லை. நம்மளுக்கு தெரியாத ஸ்பீஷீஸ் அவ்வளோ இருக்குன்றாங்க. ஸ்பீஷீஸை விடுங்க, இந்த டெப்த்து அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. கடலுக்குள்ளே எரிமலை இருக்குது, என்னென்னோ இருக்குது. அப்படி இருக்கிறப்போ கடலோட டெப்த்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஆய்வு பண்ணதே இல்லை. அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பாசத்துக்கும் வந்து அந்த அளவே இல்லை, அதோட டெப்த்துக்கு அளவே இல்லை. அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அண்ட் என்ன தான் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக உயிர் இப்படி தான் தோன்றுச்சு, கடலில் தான் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி தான். ஏன் இங்கே மட்டும் இந்த பிளானட் இருக்கணும், ஏன் இந்த பிளானட்டில் மட்டும் தண்ணி இருக்கணும், ஏன் இங்கேருந்து இந்த உயிர் தோன்றி இன்றைக்கி நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சயின்டிஃபிக்காக நம்மனா கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் ஒரு டிசைன் இருக்குது, காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டர்ன் இருக்குது, இதற்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கிற தோன்றுதல் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குல்ல. நீங்கள் கடல் நம்பிக்கையாளரோ இல்லையோ, அது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு மிஸ்ட்ரி தான். அதே மாதிரி கடலுக்குள்ளே அவ்வளோ மிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி லைஃப் அப்படிங்கிற விஷயம் அப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலையும் மிஸ்ட்ரி இருக்குது.
இதை ரெண்டுத்தையும் தொடர்படுத்தி பார்த்தாவும் கடலுக்கு நம்ம இப்படி ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பல கல்ச்சர்ஸை உருவாக்குனதும் வந்து பார்த்திங்கன்னா கடல் தான். பல சிவிலைசேஷனை வந்து சும்மா முடிச்சு விட்டதும் பார்த்திங்கன்னா வந்து கடல் தான். ஸோ ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற நான் ஏதோ ஷாவனிஸ்ட்டுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பெண்ணுக்கு வந்து உருவாக்குற பவரும் இருக்குது. நான் வந்து ஒரு உமன்ஸ் டேக்கு வந்து மொக்கையாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். அது இப்போ மெமரியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்துச்சு. ஆக்குவதில் குக்கராகவும் அழிப்பதில் ரப்பராகவும் இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன வேணால் ஈஸியாக பண்ண முடியும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள் அப்படிங்கிறனால கடல் அப்படிங்கிறது அங்கேயே தான் இருக்கும். பட் அது வந்து எல்லாரையும் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஒரு அம்மாவால் மட்டும்தான் அது முடியும். தாய் அப்படிங்கிறனால கடல் மாதா அப்படிங்கிறனால கடலை மான் பேர் வச்சுருக்காங்களோ அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. ஆனால் இதெல்லாம் வந்து சீமானவர்கள் சொல்லியோ இல்லை அவர் பேசுறதை பார்த்தோ சொல்ல எனக்கு எதோ தோணுச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால் அவரும் இதே தான் சொல்லுவாரெல்லாம் சொல்லப்பா. இந்த தாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒத்து போகும்னு தோணுச்சுன்னா இதை தாண்டியும் உங்களுக்கு வந்து கடலையே வந்து தாய் அப்படின்னு பார்க்குறோம். கடலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி கடலில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்றைக்கே யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.